காவிரி நீர்திறப்பு விவகாரத்தில் தமிழக கர்நாடக எல்லையில் தற்பொழுது கன்னட அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் காண்டிபன். நீங்க சொல்லுங்க, எத்தனை அமைப்புகள் இந்த போராட்டத்தில் கலந்திருக்காங்க? போராட்டத்துடைய கள நிலவரம் பத்தி சொல்லுங்க. அதாவது நாம் இருக்கக்கூடிய பகுதி தமிழக கர்நாடக எல்லை பகுதி. இந்த எல்லை பகுதியிலிருந்து காலை 7 மணியிலிருந்து தொடர்ந்து கன்னட அமைப்பினர் காவேரியில் நீர் திறந்து விடப்பட்டதற்காக தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து தங்களுடைய போராட்டங்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது வரை அதாவது இந்த பகுதியில் 15வது அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது இந்த நமக்கு பின்னால் இப்போ போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த மக்கள் யார் என்று பார்த்தால் கர்நாடக ரக்ஷண வேதிகா என்கிற ஒரு அமைப்பை சேர்ந்தவர்கள் இப்போ போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இது போல காலையிலிருந்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துருக்காங்க. அதே நேரத்தில் இந்த போராட்டம் இங்கே துவங்கி தொடர்ந்து இவங்க சாலை மார்க்கமாக மீண்டும் இந்த பெங்களூரு வரை தொடர்ந்து போராட்டத்தை மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். காண்டிபன், இப்ப இன்று காலை 7 மணி முதலே தமிழக கர்நாடக எல்லையில் இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பல்வேறு கன்னட அமைப்புகள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தமிழக வாகனங்கள் மற்றும் பேருந்துகளுக்கு கர்நாடக போலீசார் என்ன மாதிரியான பாதுகாப்பு வழங்கிக் கொண்டு வருகிறார்கள்? காண்டிபன், காலையில் 5:50க்கு சரியாக கர்நாடக எல்லையுடைய அந்த சுங்கச்சாவடி அருகே தமிழக எல்லைக்குள் தமிழக காவல்துறையினர் தமிழகத்திலிருந்து வரக்கூடிய தமிழக பேருந்துகள் மற்றும் கர்நாடகம் மற்றும் பிற மாநில பேருந்துகள் லாரிகள் அனைத்தையும் நிறுத்தி வைத்து விட்டார்கள். அதனைத் தொடர்ந்து கர்நாடகத்திலிருந்து அதாவது பெங்களூரிலிருந்து வரக்கூடிய சில வாகனங்களும் விட்டு வந்தனர். தற்போது அது சரியாக காலை 7 மணிக்கு அனைத்து வாகனங்களும் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த சுங்கச்சாவடியை பொறுத்த வரைக்கும் நாள் ஒன்றுக்கு 80,000 வாகனங்கள் செல்லக்கூடிய ஒரு பகுதி. இன்று முழு அடைப்பு காரணமாக எந்த வாகனமும் இந்த சுங்கச்சாவடியை கடந்து செல்லவில்லை என்று தான் கூற வேண்டும். அதே நேரத்தில் இந்த சுங்கச்சாவடியை கடந்துதான் வட மாநிலங்களுக்கும் செல்ல வேண்டி இருக்கக்கூடிய சூழ்நிலை காரணமாக இங்கு இந்த வழியாக செல்லக்கூடிய அனைத்து வாகனங்களும் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட நகரங்கள் ஆங்காங்கே லாரிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழக பேருந்துகளை பொறுத்தவரை நேற்றும் இன்று அதிகாலை வரைக்கும் கர்நாடகா மாநிலம் பெங்களூருக்கு சென்ற அந்த பேருந்துகள் பேருந்து நிலையங்களிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு தேவையான அளவுக்கு கர்நாடக போலீசார் பாதுகாப்பு கொடுத்திருப்பதாக காவல்துறை வட்டாரத்தில் நமக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க.